நம்ம கடைசியா ஒரு வீடியோல வந்து சாமியார் ஊரை ஏமாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நீங்க பேசியிருந்தீங்க. அப்படி பேசியிருந்த அந்த வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸ்ல நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து இவங்க சொல்றது சாமியார் சாமுண்டி மலைக்கா அவர்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுல உங்களோட விளக்கம் என்ன மேம்? நீங்க உண்மையா குறிப்பிட்டது அவங்கள தானா? இப்போ அது குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவதுமா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டு இருந்திருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன். மலாய்க்காவை தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க, இது மலாய்க்கா தான், மந்த்ரா கூட வந்து ரொம்ப நாள் இணைஞ்சிருந்தது மலாய்க்கா தான் அப்படின்லாம் சொல்லி கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்குறேன். அது உண்மைதான். அதாவது நான் லாஸ்ட் வீடியோல பேசும்போது ஒருத்தரோட பொழப்பு கெடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சில விஷயங்கள்லாம் மறைக்கப்பட்டு பேசியிருந்தேன். பட் ஆனா பார்த்தா இந்த மலாய்க்காவால நிறைய பேர் வந்து பாதிச்சிருக்காங்கன்றது இப்போ கண்டினியூஸா எங்களுக்கு வந்து ஃபோன் கால்ஸ்லாம் வந்து எங்கெங்கிருந்தோ வருது. இது உங்ககிட்ட ஆன்மீக பரிகார பூஜை பண்ணோம், எங்க கிட்ட 80,000 வாங்கினாங்க, 50,000 வாங்கினாங்க, இப்படிலாம் நிறைய வருது. இப்போ எல்லா கால்ஸுமே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒன்று வந்துச்சு எனக்கு. அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா இவங்க மலாய்க்கா அவங்க வந்துட்டு ஒரு கெஞ்சா விற்கிறாங்க, காளி பேரை சொல்லி இவங்க வந்து ஒரு கெஞ்சா வியாபாரி, அது ஏதோ ப்ரௌன் சுகர் விற்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே சரக்கு அடிச்சுட்டு சில சேட்டைகள்லாம் பண்றாங்க இந்த காளியோட பேரை சொல்லிட்டு. பகல்ல பார்த்தா மீடியாக்காரங்களெல்லாம் கோவிலாண்ட வர வச்சுட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள். அப்போ இதெல்லாம் உண்மையா? ஏன்னா அவங்க இருக்குது வட சென்னையில, நாங்க இருக்குது தென் சென்னையில. என்கிட்ட அவ பழகின வரைக்கும் அவ கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசுவா கொள்வா. பட் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஓகே. பட் பின்னாடி இவ்வளோ பெரிய கதைகள்லாம் இருக்கு அப்படின்றது நான் பார்த்தேன். அப்போ சரி இதுக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு குரல் கொடுக்கணும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வேற,